ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் உள்ளம் அன்பால் பொங்குது, என் உதடும் உம்மை துதிக்குது, என் உடலும் உம்மை வணங்குது, என் உயிரும் உமக்காய் வாழுது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். வெண்மை சிவப்பும் மாணவர், 10,000 சிறந்தவர். வெண்மை சிவப்பும் மாணவர், 10,000 சிறந்தவர். சாரோனி ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, சாரோனி ரோஜாவே, என் இயேசு ராஜாவே. சாரோனி ரோஜாவே, என் இயேசு ராஜாவே. ராஜாவே, 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 என் இயேசு ராஜாவே. ராஜாவே, 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 என் இயேசு ராஜாவே. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். திராட்சை ரசத்திலும் இன்பமே, தேனிலும் அதிக மதுரமே. என் ஆத்மநேசர் நீரே, உம் பிரியம் என் மேலே. என் ஆத்மநேசர் நீரே, உம் பிரியம் என் மேலே. ராஜாவே, 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 என் இயேசு ராஜாவே. ராஜாவே, 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 என் இயேசு ராஜாவே. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். அமர்கிறேன், உந்தன் அன்பில் மகிழ்கிறேன். உந்தன் நிழலில் அமர்கிறேன், உந்தன் அன்பில் மகிழ்கிறேன். என் நேசர் என்னுடையவர், நானும் உம்முடையவள். வாரும் என் நேசரே, என் நேசத்தை தந்திடுவே. வாரும் என் நேசரே, என் நேசத்தை தந்திடுவே. ராஜாவே, 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 என் இயேசு ராஜாவே. ராஜாவே, 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 என் இயேசு ராஜாவே. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் உள்ளம் அன்பால் பொங்குது, என் உதடும் உம்மை கொடுக்குது, என் உடலும் உம்மை வணங்குது, என் உயிரும் உமக்காய் வாழுது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக
உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்த நாளெல்லாம் நம்மளை காத்தார், நன்மை செய்தார், கிருபையால் இரக்கத்தினால் முடிசூட்டினார். இன்றைக்கும் ஒரு வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 3:15 நாம் வாசித்தால் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தில் தேவனை பரிசுத்தம் பண்ணுங்கள், கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து யாராவது ஏதாவது கேட்டால் தகுந்த விளக்கம் சொல்ல சாந்தத்தோடு அமைதலோடு பேசுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களில் இருக்கிற ஒரு நம்பிக்கை. ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவன் கர்த்தருடைய பிள்ளையாக மாறுகிறான். அவருடைய இரத்தம் அவனை கழுவுகிறது. ஆண்டவர் பாவத்தை மன்னித்து ரட்சிக்கிறார். அவனுடைய இருதய ஆத்துமா தேவனோடு ஒப்புரவாகிறது, நம்ப ஆரம்பிச்சிருது. அவன் பரலோக பிரஜை ஆயிடுறான். இந்த நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு எப்பவும் இருக்கணும். நான் இம்மைக்குரியவன் அல்ல, கர்த்தருடையவன். கர்த்தர் என்னை கண்காணிக்கிறார், போஷிக்கிறார், என்னை நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார், என் தேவைகளை சந்திப்பார்னு ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த நம்பிக்கை இல்லாதனால தான் நம்ம தடுமாறி பயந்து எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, குடும்பத்தை நடத்திடுவேனா, ஆண்டவரே நான் மறந்துடாதீங்க அப்படிலாம் சொல்லி பயந்து ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் தேவனை நம்பணும். எல்லா காரியத்திலும் நீங்கள் அவரை நம்பணும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு அருமையாய் சொல்லுகிறது. அதனால தான் சாலமோன் ஞானி சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார். வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா எசேக்கியான்னு ஒரு ராஜா இருந்தார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் நீதியாய் தெய்வ பயத்தோடு ஜனங்களை நடத்தின யூதாவின் ராஜா. பக்தியானவர், பரிசுத்தமான தேவனை பின்பற்றினார். அவர் வாழ்க்கையில் பல போராட்டம். திடீர்னு அவருக்கு ஒரு வியாதி. அந்த வியாதி மரணத்துக்கு போய் முடிய போயிடுச்சு. வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, இனி பிழைக்க மாட்ட. இன்னைக்கு இப்போ இதில் சொல்லணும்னா அது ஒரு கேன்சராக இருக்கலாம். அதை கேட்ட உடனே இருதயம் வெடிச்சு அழுகிறாரு. ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியை மறுபடி நிறுத்தி, என் மகனாகிய எசேக்கியாவுக்கு நீ போய் சொல்லு, தாசனாகிய எசேக்கியா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். அவன் ஆயுசுனால கூட்டி கொடுத்தாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவன் அந்த சுகமான பின்னாடி அவன் பக்கத்தில் இருந்த அசிரியா ராஜா சிம்ம சொப்பனமாக இருக்கிறான். எப்போ பார்த்தாலும் தீவிரவாதிகளை அனுப்பி நாட்டை சூறையாடுவேன், களஞ்சியத்தை கொள்ளையிடுவேன், டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். இன்றைக்கு வரையும் நடக்குது அசிரியா ராஜா. அப்போ இவன் பயந்து அப்பப்போ அவன் கேட்கறதெல்லாம் கொடுக்குற, ஆலயத்தில் இருக்கிற தட்டு முட்டு வெள்ளி தங்கம் பொண்ணு எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு போயிடுவான். சுற்றி படையை நிறுத்தியிருக்கிறான். இப்போ ஒரு வழி வந்துட்டான். இனி இவனோட மல்லு கட்ட முடியல. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான். அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அவனைப் போல தேவனை நம்பி யுத்தத்தில் இறங்கினாலும் யாரும் கிடையாது. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 5 அவரை பற்றி பார்க்குறோம். அப்படி நம்பி அவன் கதறி ஜெபிக்கிறான். கர்த்தர் யுத்தம் இல்லாமலே ஒரு தேவதூதனை அனுப்பி அசிரியா ராஜாவையும் இராணுவத்தையும் அழிச்சிட்டார், ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டார். இது ஒரு அற்புதம். 3வது ஒரு காரியம் எசேக்கியாவுக்கு நடந்துச்சு. என்னன்னா, இந்த 15 வருஷம் கூட்டி கொடுத்துட்டாரு, அசிரியா ராஜாவை அழிச்சிட்டாரு. இப்போ என்னன்னா, அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, பிள்ளை இல்லை. இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் ஆண்டவர் அவனுக்கு வாரிசு கொடுக்கிறார், பிள்ளையை ஜெனரேஷன் தலைமுறையை கொடுக்கிறார். அவன் ஜெபத்தை கேட்டு நம்பிக்கை வீண் போகாதபடி ஆண்டவர் அற்புதம் செய்தார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனை அவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுகிறேன்.
இன்றைக்கு எதை நம்புறீங்க? மனுஷனையா? 2 நாளாகமம் 32:8 நம்ம பார்க்கும்போது அசிரியா ராஜாவுக்கு எசேக்கியா செய்து, உன்னோடு இருக்கிறது மாம்ச புயம், எங்களோடு இருக்கிற எங் தேவனாய் கர்த்தர். நம்மளை நம்பாதீங்க, நம்ம திறமையை நம்பாதீங்க, பணபலத்தை நம்பாதீங்க. பவுல் எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 1:6-9 நாங்கள் எங்களையே நம்பாமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை வைத்தோன்னு சொல்றாரு. இன்னைக்கு யாரை நம்புறீங்க? கர்த்தரை நம்புறீங்கன்னா அற்புதம் நடக்கும். பிரச்சனைகள் தானா போயிடும், வந்த மாதிரியே திரும்பி போயிடும். நீங்கள் ஆண்டவருக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பீங்க. உங்கள் நம்பிக்கை கெட்டு போகாது. சங்கீதம் 9:18 பார்க்கிறோம், எளியவன் என்றென்றைக்கு மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை. கெட்டு போவதில்லை. உன் நம்பிக்கை வீண் போகாது. எத்தனையோ வருஷம் காத்திருந்து ஜெபிக்கிற, இந்த காரியம் நடந்து விட்டால், இந்த வேலை கிடைத்து விட்டால், இந்த குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டால், இந்த திருமணம் நடந்து விட்டால், நானும் இன்னமும் பின்பற்றுவேன் என்று கண்ணீரோடு கதறுகிறீர்களா? உங்கள் நம்பிக்கை கெட்டு போகாதபடி இந்த நிகழ்ச்சியில் அந்த காலையில் இணைந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகி தேவன் ஒரு அற்புதம் செய்து கட்டாயம் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை என்று சொன்னீரே. யாரெல்லாம் நம்பிக்கையோடு இன்றைக்கு உம்மை நோக்கி கூப்பிட்டு கதறி சொல்லுகிறார்களோ, இதுவரை என்ன நம்பினேன், சுயபலத்தை நம்பினேன், திறமையை நம்பினேன், பக்தியை நம்பினேன், இன்றைக்கு என் நம்பிக்கையை உங்க மேல வைக்கிறேன் என்று சொல்லுகிறார்களோ, அத்தனை பேருக்கும் மனமிறங்கி ஒரு அற்புதம் செய்யும். அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் கைகூடி வரட்டும், தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன்.